ஹாய் பூண்டு அஸ்லாம் 2 கிலோ வாங்க 20 கிலோ மட்டன் பிரியாணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டைலில் இஞ்சி 3 கிலோ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் 5 கிலோ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் 5 கிலோ, இதை வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து 8 கிலோ, இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புதினா தழை 5 கட்டு, இதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், கழுவி வச்சுக்கலாம். கொத்தமல்லி 6 கட்டு, இதை கட் பண்ணி நறுக்கி கழுவி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டை 200 கிராம், இது ஏலக்காய் வந்து 50 கிராம், கிராம்பு 40 கிராம், இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 200 கிராம், சாதா உப்பு வந்து சால்ட்டு, இதை 1 கிலோ எடுத்திருக்கேன் 20 கிலோ பிரியாணிக்கு. ஆயில் வந்து ரீஃபண்ட் ஆயிலே ஊற்றிக்கலாம். 3 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில், நெய் 1/2 லிட்டர், தேங்காய் எண்ணெய் 1 லிட்ரு. லெமன் வந்து 10 பழம் எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாய் வந்து கால் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தயிர் வந்து 1 லிட்ரு எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோவில் போட்டுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முந்திரி வந்து 100 கிராம் சும்மா பேருக்கு. நம்ம சட்டி காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலா அரைச்சி வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயிலு தேங்காய் எண்ணெய் நெய் எல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கிறோம். அது கூட பட்டை ஏலக்காய் 2 அந்த நம்ம ரேஷியோவில் எடுத்து வச்சுக்கலாம், அது கூட சும்மா பேருக்கு 2 எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அந்த பட்டை ஏலக்காய் தூள் அதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் போட்டு நம்ம வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு அது கூடவே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி, தயிர், லெமன், பச்சை மிளகாய் அதை நல்லா வதக்கிறோம். நல்லா பச்சை வாசனை போகணும். அது கூட நம்ம கறியை போட்டு நம்ம வதக்கிறோம். நல்லா அந்த ஜூஸியாக ஆனதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி வந்து 20 கிலோ அரிசிக்கு 30 லிட்ரு தண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து நம்ம முதவே ஊற வச்சுருக்கோம். வதக்கிறதுக்கு முதவே எல்லாம் வணக்கிறதுக்கு முதவே நம்ம அரிசி ஊற வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 கிலோ கழுவி விருந்ததுக்கப்புறம் ஊற வச்சு நம்ம ஊறின அரிசியை தூக்கி உலகாஞ்சதுக்கப்புறம் போட்டு நம்ம தம்மு விட்டாச்சு. தம்மு விட்டு இப்போ இறக்கியாச்சு. தம்மு இறக்குறத பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பராக வந்திருக்குது. கறி சாப்பாடு அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டலை, கறி வந்து ஜூஸியாக வந்திருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.